போகிறார். நமக்கு மாணவ பருவம் உண்டு, அதுக்கு மேலே பள்ளிக்கு மேலே கல்லூரி பருவம் உண்டு, அப்புறம் வேலைக்கு போகிற பருவம் உண்டு, கல்யாணமாகிற பருவம் உண்டு, அப்பாங்கிற பருவம் உண்டு, அம்மாங்கிற பருவம் உண்டு, நானே தாத்தா பாட்டிங்கிற பருவம் உண்டு, வயசானவங்கிற பருவம் உண்டு. ஒன்னொன்றுத்துக்கும் வெவ்வேறு வேலை பார்க்க வேண்டியிருக்கே, வெவ்வேறு ஆட்களை சமாதானம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கே. இதுதான் கஷ்டம். இதைத்தான் முடிச்சுங்கிறார். நம்ம எல்லாரும் கவலைப்படுறோமேன்னா மனத்தில் முடிச்சு விழுந்துருத்துனா கவலை வந்துடுறது. முடிச்சு ஏன் வருகிறது? யார் யாரையோ திருப்திப்படுத்தணும்னா முடிச்சோட தான் வாழ்ந்தாகணும். ஒருத்தனுடைய முகமலர்ச்சிக்காக வாழ்ந்தோம் என்னால் அப்ப இந்த முடிச்சுக்களே விழாது. ததா ஜனஹ சம்பரிவர்த்ததே ஸ்மாத் முக்தப்பரம் யாத்ததிகாய ஹேதும். இப்படி இருக்க வேணும்னு சொல்றார். என்னுடைய பக்தன் எப்படி இருக்கணும் அடையாளம் சொல்றார். ஹம்சே குரௌமயி பக்தியானுவிருத்தியா, குருவான என்னிடத்தில் பக்தி இருக்க வேண்டும். அனுவிருத்தியா, ஒரு வருஷம் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது, அது தொடர்ந்து இருக்க வேண்டும். வித்ருஷ்ணியா, மற்ற இடத்துல ஆசை அற வேண்டும். துவந்த்வ திதிக்ஷயா, இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும். சர்வத்திர ஜந்தோஹோ வியசனாவகத்யா ஜிக்ஞாசையா தபசா இஹானுவிருத்தியா. சர்வத்திர ஜந்தோஹோ வியசனாவகத்யா, அதாவது நமக்கு இந்த பிறவி நன்னா இருக்கு, இதை விட அடுத்த பிறவி எடுக்க போகிறோம், அந்த பிறவி இன்னும் நன்னா இருக்குமோ கட்டமாக இருக்குமோ, என்ன அடுத்த பிறவி என்னாகுமோ, வேறு தேசத்தில் எப்படி இருக்குமோ, யார் யார் என்ன துன்பப்படுத்துவாளோ, இந்த எண்ணங்களை முதல்ல விட்டுடணும். கண்ணன் ஒரு இடத்துல சொல்கிறார், என்னுடைய பக்தன் தான் காலடி எடுத்து வைக்கிற 4 அடிக்கு மேலே யோசிக்கிறது இல்லைன்றார். அப்படின்னா என்னது சுவாமினால், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், 30வது வருஷம் என்ன பண்ணுவோம், 60வது வருஷம் என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷமே தெரியாது. இதுக்கு மேலே இதுக்கு 30வது வருஷம் 60வது வருஷம்னு திட்டமே போட்டுருந்தோம்னா, பக்திக்கு திட்டமிடலாம், வாழ்க்கையில் திட்டமானா போட்டு பார்க்கலாம், நிறைவேறுமாங்கிறதே தெரியாது. அப்போ என்னுடைய பக்தன் இரட்டையை பொறுத்து கொள்ளுகிறான். சர்வத்திர ஜந்தோஹோ வியசனாவகத்யா, எந்த லோகத்துக்கு போனாலும் நம்ம எப்பவுமே இந்த இடம் மோசமாக இருக்கு சுவாமி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, நான் அந்த வேலையில் இருந்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருப்பேன், நான் இந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருப்பேன்னா, இல்லை நீ இருக்கும் இடம்தான் வசத்தி, எங்கெங்கேயோ போனால் இதே கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோன்னுட்டார். வேறு தேசத்துக்கு போனால் இன்னும் பெட்டராக இருந்திருப்போம், வேறு படிப்பு படிச்சிருந்தா இன்னும் நன்னா இருந்திருப்போம், வேறு வேலைக்கு போயிருந்தா இன்னும் நன்னா இருந்திருப்போம்னு சொல்லிகிட்டே இருக்கும் பாருங்க. இதுக்கு முடிவே கிடையாது. நீ எப்பவுமே இதை விட அடுத்தது வசதி. கடைக்கு போவோம், நாம் ஒரு வேட்டி வாங்குவோம், புடவை வாங்குவோம், சொக்கா வாங்குவோம், அதை வாங்கிட்டு அந்த கவரை எடுத்துன்னு பேமெண்ட் பண்ணிட்டு வரோம் பாருங்க, பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு புடவை வாங்கிட்டு போயிருப்பார். அதை பார்க்கச்சே அதுதான் நன்னா இருக்கு போல் இருக்கே, நம்ம ஏதானு குறைச்சல வாங்கிட்டோமா, இன்னும் உடனே தோன்றது ஒன்றும் இல்லை, அவரும் இதே தான் நினச்சின்னு போயிட்டு இருக்கார். நாம் இப்போ எந்த எண்ணத்தோட வெளியில் வந்துட்டு இருக்கோமோ நம்ம புடவையை பார்த்துட்டு அவரும் இதைத்தான் நினச்சிட்டு இருக்கார். அதனால் எப்பவும் மனுஷனுக்கு எண்ணம், இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போனால் வசதியாக இருந்துரும்னு, அடுத்ததுக்கு போனால் அதே வெறுப்பு, அதுக்கு அடுத்தது போனாலும் அதே வெறுப்பு. அப்போ வேறு தேசத்தில் வேறு வேறையில் வேறு லோகத்தில் வேறு பொழுதில் நல்லதாயிட போகிறது நினைக்காதே. இப்போ இருக்கும் நிலையில் பக்தனாக வேண்டும், அதுதான் உன்னை உயர்த்துமே தவிர எங்கோ தேடி போகாதே. என் பக்தன் அப்படி போகிறதில்லை. தபசா ஈகான விருத்தியா, தபஸ் ஜிக்ஞாசை, மேலும் மேலும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆவல். ஏற்கனவே ஒன்று சொன்னேன், முதல் படியாக பக்தர்களோட தொடர்பு கொண்டுடணும். அடுத்தது சுவாமி எனக்கு நீ இந்த கதை சொல்கிறீரா, எனக்கு அந்த கதை சொல்கிறீரா, ஆத்மாவை பற்றி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே, பரமாத்மா எப்படி இருப்பார், கொஞ்சம் துணப்பு கட்டணும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. மகான்களிடத்துல போய் இத்தை சொல்லும் அத்தை சொல்லுன்னு கேட்கணும். எப்போ சொல்லுவாளோ பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நம்ம திரும்ப கேட்டுட்டு நிர்பந்தப்படுத்தவும் கூடாது, சொல்லுவா. ஆனால் நம்ம ஆவலை வெளியிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆக என்னை மேலும் மேலும் அறிந்து கொள்வதில் ஆவலோடு இருக்கிறான். மத் கர்மபிகி மத் கதையாச்ச நித்தியம் மத் தேவ சங்காது குணகீர்த்தனான்மே. மத் கர்மபிகி, நான் சொல்லியிருக்கிற என் விஷயமான கர்மங்களையே செய்கிறான். பகவானுக்கு தொண்டு புரிதல், மாலை கட்டுதல், சந்தனம் அரைத்தல், கோவிலுக்கு செல்லுதல், புல் பிடுங்குதல், மெழுகுதல், பெருக்குதல், கோலமிடுதல், விளக்கெரித்தல், இது இத்தனை எதுக்காக பண்ணோம்னா, கண்ணன் கீதையிலே 12வது அத்தியாயத்தில் சொல்கிறார், என்கிட்ட பக்தி பண்ண அர்ஜுனா, இல்லை அது என்னால் முடியல, எனக்கு அவ்வளோ சக்தி இல்லைன்னா போனா போர், என்னுடைய குணங்களை நினை அர்ஜுனா. கண்ணன் அர்ஜுனன் திரும்ப பதில் சொன்னார், இன்னொருத்தரை பற்றி நினச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, என்னை பற்றியே தான் யோசிப்பேன், இன்னொருத்தர் நீ உன் குணத்தை எதுக்கு நினைக்கணும். கண்ணன் இறங்கி வந்தார். அப்போ ஒன்று செய், என் விஷயமா கர்மங்களை செய். ஏன்னா குணத்தை நினைக்கணும்னா அது மனசு வேலையோ இல்லையோ, மனசு வேலை எப்பவுமே கஷ்டம், கையால் வேலை செய்கிறது இன்னும் சுலபம். அதனால் கண்ணன் ஒருபடி இறங்கி வந்தார், எனக்காக தொண்டு புரியேன்னார். அதுக்கு அர்ஜுனன் பதில் சொன்னார், நீ திரும்ப உனக்காகங்கிற ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, எதை எனக்காக பண்ணி தான் எனக்கு பழக்கமே தவிர இன்னொருத்தருக்காக பண்ணி பழக்கமே இல்லை. கண்ணன் இன்னொரு படி இறங்கி வந்தார். அப்போ ஒன்று செய், உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மயோகத்தையாவது செய். அப்போ கர்மயோகத்தை பண்ணு,
அது தன்னடையே எங்கிட்ட கர்மங்களை பண்ணுறதுக்கு வந்து விழும், அது தன்னடையே என் குணங்களை நினைக்க தூண்டும், அது தன்னடையே என்னிடத்தில் பக்தி பண்ண வைக்கும். ஆக எப்படியும் பெருமான் சொன்ன கர்மங்கள் அவனை உள்ளத்திலே கொண்டு செய்யத்தக்கவை. அதனால தான் மத் கர்மபிகி கதையாச்ச நித்தியம், என் கதை பேசுவதில் திருப்தி கொள்ளுகிறான். மத் தேவசங்காத்து, என்னையே எவன் தெய்வமாக கொண்டிருக்கிறானோ அந்த பாகவதனோடு சேர்ந்திருக்கிறான். கூரத்தாழ்வான் கூரம்ங்கிற அழகிய கிராமத்தில் அவதரித்தவர். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நித்தம் நிவிருத்தி நிரதைஹி பவதேக போகைஹி மத் தெய்வதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய, உன்னையே யார் தெய்வமாக கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட பாகவதர்களோட என்னை சேர்ப்பி, என்னை அவர்களோட சேர்த்து விடுவாய். அப்போது இத்தனை எண்ணங்களும் ஏற்பட்டுடும். அப்போ மத்தேவ சங்காது குணகீர்த்தனாத்மே, என்னை பற்றின குணங்களையே பாடுகிறான். நிர்வைரக, யாரிடத்திலையும் பகைமை இல்லை. சாமிய, எல்லாரையும் சமமாக நினைக்கிறான். சமம், இந்திரியங்களை அடக்கி இருக்கிறான். புத்திராஜிகாசையா தேககேகாத்ம புத்தேகே, ஆத்மா வேறு தேகம் வேறு என்று தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்டவனே பக்தன். இவன்தான் சம்சாரத் தலையிலிருந்து வெளியேறுகிறான், அல்லாதவன் சம்சாரத்தில் உழலுகிறான் என்று உபதேசித்தார். மேலும் பார்ப்போம்.